நேந்திரம் பழம் வைத்து பழ அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு பழத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கொள்ளலாம். நான் 2 பழம் எடுத்து கட் பண்ணி வைத்திருக்கிறேன். பழ அப்பம் செய்வதற்கு மாவை ரெடி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு அரை கப்பு கோதுமை மாவு எடுத்து அதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை உப்பு கலந்து பால் ஊற்றி கரைத்து வைத்திருக்கிறேன். பாலுக்கு பதிலாக தண்ணீர் ஊற்றியும் கரைத்து கொள்ளலாம். கட் பண்ணிய பழத்தை கரைத்த மாவில் போட்டு வைத்து கொள்ளவும். பின்னர் குழிப்பணியாரக்கல்லில் நெய் ஊற்றி ஒவ்வொன்றாக ஊற்றவும். பின் ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு பொன்னிறமானதும் எடுத்து வைத்து கொள்ளலாம். இப்பொழுது பழாப்பம் ரெடியாகிவிடும். சுவையாக இருக்கும். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.